அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், மக்கா மஸ்ஜிதுக்கு ஒருத்தர் ஷானவாஸுங்கிறவர் தொழுவ போனாராம். அங்கே போகும்பொழுது அந்த மக்கா மஸ்ஜிதில் ஒரு பேனர் வச்சுருந்தாங்களாம். அந்த பேனரில் இந்த எழுதியிருக்கிறாங்க ஒரு விஷயம், இது சரியான்னு கேட்டிருக்கிறார். என்ன அந்த பேனர் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அந்த பேனரை பாருங்கள். அதாவது எல்ஐசின்னு போட்டு மக்கா மஸ்ஜிதில் வச்சுக்கிறாங்களாம். எப்படி? லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸு நம்மளும் கூடாதுங்கிறோம், அதில் வட்டி இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் போடுறோம்ல, அந்த இன்சூரன்ஸு. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகிய 2ம் வட்டி மற்றும் சூதாட்டத்தின் காரணமாக கூடாது. அத்தியாயம் 2278, 2275, 590 ஆகிய ஆயத்துகளின் அடிப்படையிலும் புகாரி, திருமதி போன்ற ஹதீஸின் அடிப்படையிலும் கூடாது. தாருல் உலூம் ஃபத்வா. இந்த வசனத்தில் என்ன இருக்குது? லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கூடாதுன்னு இருக்குதான். விளங்குதா? அதில் வட்டியை பற்றி சொல்லப்படுது, அதில் சூதாட்டத்தை பற்றி சொல்லப்படுது. வட்டி சூதாட்டம் கூடாது என்று மார்க்க சொல்கிறது. நீ ஒன்றை கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் அதில் இந்த வட்டி இதில் வருகிறது என்று விளக்கிட்டு சொல்ல வேண்டும். 2 இன்சூரன்ஸை வச்சு 2ம் கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது என்னது? அது வட்டி. ஏன்னு கேட்டால் நம்ம பணம் கட்டிக்கிட்டே இருப்போம், வருஷம் நம்ம பணத்துக்கு போனஸ் நம்ம சேர்த்துக்கிட்டே வருவோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு என்ன செய்வான்னு கேட்டால் அந்த தொகையை நமக்கு முதிர்ச்சி அடைஞ்சு போய் தருவான். இடையில செத்துட்டோம்னு சொன்னால் அந்த முழு தொகையை நமக்கு தந்துடுவான். இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் என்பதில் நாம் கொடுத்த பணம் நமக்கே ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபா கட்டிட்டு வரீன்னு வைங்க. கட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அவன் சேர்த்துக்கிட்டே வருவான். 20 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறீங்க, 10,000 ரூபா கட்டிக்கிட்டே வரணும். வரும்போது அந்த தொகை அந்த நேரம் நெருங்கின பிறகு முதிர்ச்சியான தொகையை உங்களுக்கு தந்துடுவான். ஒரு வருஷத்தில் செத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் 10,000 கட்டியிருப்பீங்க, அந்த 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தந்துடுவான். இதுதான் என் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், நாம் அளிக்கிற பணத்தை வட்டி போட்டு போனஸ்ங்கிற பெயரில் நமக்கு 10,000 ரூபான்னா 10,100 வர வச்சுக்கிடுவான், 10,500 வர வச்சுக்கிடுவான். வருஷம் போனஸ்ன்னு அதை ஆட் பண்ணுவான். அப்படி ஆட் பண்ணி தரும் பொழுது நம்ம வட்டி தான் தருகிறான் என்று போனஸ்ன்னு வார்த்தையை சொல்லி கொண்டாலும் என் பணம் அவன்கிட்ட இருப்பதற்காக அவன் தர்றதுனால அது வட்டி தான். அதனால லைஃப் இன்சூரன்ஸ் என்பது கூடாது. அதில் ரிட்டர்ன் இருக்குது, கொடுத்த காசு திருப்பி நமக்கு வரும். இது ஒன்று. ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது நம்ம கொடுத்த காசு ரிட்டர்ன் வராது. மெடிக்கலுக்காக இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, மெடிக்கல் மருத்துவத்துக்காக என்ன செய்கிறீங்க? ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபா, 15,000 ரூபா. இப்போ தனியார்கள் பல கேட்டகரி வச்சுருக்குறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு 15,000 ரூபா வருஷத்துக்கு கட்டுறீங்க. அந்த கட்டினீங்கன்னா என்னென்னு கேட்டால், அந்த யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மருத்துவ சம்பந்தமானதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஒன்றுமே வரல, நீ கட்டிக்கிட்டே வர்றீங்க, எந்த ஒரு நோயும் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் அது ரிட்டர்ன் கிடையாது, அவன் எடுத்துக்குவான். அப்போ நம்ம என்னென்னு கொடுக்குறோம் என்று கேட்டால், நான் வருஷத்துக்கு 15,000 ரூபா கொடுக்குறேன் என்று சொன்னால், எனக்கு பிரச்சனை வந்தால் நீ எனக்கு உதவி செய்ய, வரலன்னு சொன்னால் நீ நான் வச்சுக்க அப்படின்னு அவனுக்கு நம்ம கொடுத்துட்றோம். அவன் என்ன செய்யறான்? இப்படி 1000 பேர்கிட்ட சேர்க்கும்போது 2 பேருக்கு தான் நோய் வரும், பெரிய தொகை அவனுக்கு சேரும். அந்த தொகையிலேருந்து என்ன செய்கிறான்? இவங்களுக்கு உதவி. இதில் என்ன வட்டி எங்கே இருக்குது? இதில் நான் கொடுத்த பணமே இல்லாமையில் போகுது. நான் கொடுத்துற ஒரு பணம் மெடிக்கல் இன்சூரன்ஸில் திருப்பி எனக்கு வராது. நம்ம எவ்வளோ கட்டுறோமோ, அந்த வண்டிக்கெல்லாம் லைசன்ஸ் வாகனத்துக்கு பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் நமக்கு திருப்பி வருமா? திருப்பி வராது. அந்த வருஷத்தில் லைசன்ஸில் விபத்து ஏற்பட்டால் கொடுப்பான், இல்லைன்னா அவனே எடுத்துக்கிடுவான். அப்போ அந்த மாதிரி உள்ளது கிடையாது, அது நிர்பந்தத்தில் உள்ளது. ஆனால் இது ஹெல்த் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்பதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கொடுத்தீங்கன்னா என்னது? உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா சிகிச்சை, நோய் வரலன்னா அவனுக்குரியது. நம்ம உடன்பட்டு கொடுக்குறோம், நம்ம ரூபாயை கொடுக்குறோம், இந்தப்பா எனக்கு நோய் வந்தால் எனக்கு சிகிச்சை பண்ணு, நோய் வரலன்னா எத்தனை பேர் நீ உதவி செய்கிற, நீனே வச்சுக்கிட்டு போ. இந்த அடிப்படைலாம் விட்டு கொடுத்துட்டு வர்றோம். நாம் விட்டு கொடுக்குற பணம் அங்கே வருதே தவிர நம்ம வாங்கி கொள்கிற ஒரு விஷயம் வரல. அவன் நமக்கு 10,000 ரூபா கட்டியிருக்கும் பொழுது 5 லட்ச ரூபாய்க்கு சிகிச்சை பண்ணுறான்னு சொன்னால் அவன் அந்த வட்டி தரலாமே, இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோ அப்படிலாம் தரல. என்ன செய்கிறான்? ஏற்கனவே அக்ரிமெண்ட் பிரகாரம் உனக்கு எதாவது வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறான். பலர்கிட்ட வாங்கி என்ன செய்கிறான்? 1000 பேர்கிட்ட வாங்கி 10 பேருக்கு அவன் சிகிச்சை பண்ணுறான். இதில் வட்டிங்கிற மட்டும் அவன் தரவே இல்லை. அது வட்டி கிடையாது. வட்டின்னு அவனும் சொல்கிறதில்ல, நம்மளும் சொல்கிறது கிடையாது. வட்டினா இவ்வளோ ரூபாய்க்கு இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோன்னு இருக்கணும், அதில் அந்த கணக்கெலாம் கிடையாது. இப்படியான ஒரு விஷயத்தில் இல்லாமல் இதை ஹெல்த் இன்சூரன்ஸ் கூடாதுன்னு சொல்லி இந்த குருட்டுத்தனமான பத்துவாக்களை கொடுத்ததன் காரணமாகத்தான் நம்ம சமுதாயத்தில் உள்ள பல பேரும் மருத்துவத்துக்காக வேண்டிய பள்ளியாச பிச்சை எடுத்துக்கிறாங்க. வேறு எந்த சமுதாயம் அப்படி செய்வது கிடையாது.
அழகாக இன்சூரன்ஸ் பண்ணி இன்சூரன்ஸில் கம்மியான இன்சூரன்ஸ் இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்திலே வந்து கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது அம்மா காப்பீடு வந்துச்சு, இப்போ கலைஞர் காப்பீடுன்னு வந்திருக்குது, ஓசியாவை தர்றாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் என்று சொன்னால் இவ்வளோ தனியார்ட்ட நீங்கள் காசு கொடுத்து பண்ணிங்கன்னா லிமிட்டு கிடையாது, எவ்வளோ நாளும் இருந்தாலும் செலவு பண்ணிடுவாங்க. இந்த அரசாங்கம் தரக்கூடியில் வச்சுக்கலன்னா 5 லட்சம் 3 லட்சம் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு உட்பட இந்த சிகிச்சை செஞ்சு கொள்ளலாம்னு இருக்குது. இதை எடுக்க சொல்லி நம்மளை முகாம் நடத்த சொல்கிறோம், அதை செய்யுங்கன்னு ஆர்வம் ஊட்டுறோம். அதை எடுத்து வச்சுக்கிறங்க, ஃப்ரீயாக கிடைக்கிறது. அது மாதிரி மத்திய அரசாங்கத்துலேயும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வேணும், எதுக்கு அடுத்தவங்க கையேந்திக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் வாட் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இன்சூரன்ஸை கொடுத்தீங்கன்னா அவன் அங்கே கிளைம் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ இந்த மாதிரி ஒரு மக்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டிய இது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இது கூடாதுன்னு சொல்வதற்கு ரீசனே கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸில் மட்டும் வட்டி வைக்கிறாங்கிறத வைத்துக்கொண்டு இன்சூரன்ஸ் பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இதுவும் கூடாது என்று பள்ளியாசலில் எழுதி போட்டிருக்காங்க. அப்போ எடுத்துகிட்டு பள்ளியாசலில் அந்த பள்ளியாசலில் என்ன போட்டிருக்காங்கன்னா, யாரும் யாசகம் கேட்கக்கூடாதுன்னு அறிவிப்புரை போட்டிருக்காங்க. நீ இப்படி செஞ்ச யாசகம் தானே கேட்பான், யாசகம் கேட்பானா இல்லையா? அடுத்து பாருங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு அடுத்து அதே இதில் வருது. அதே இதில் என்ன வருதுன்னா, அந்த 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 பேனருடைய அடுத்தடுத்த பகுதியை பாருங்கள். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டால், வீடு மற்றும் கடையை இன்சூரன்ஸ் செய்வது கூடுமா, வீடு மற்றும் கடையை இன்சூரன்ஸ் செய்வது கூடுமான்னு ஒரு கேள்வியை கேட்டு, இன்சூரன்ஸ் அடிப்படையை வட்டி மற்றும் சூதாட்டம் தான், அடிப்படை மொட்டையாக முடிச்சாச்சு எந்த புரிதலும் இல்லாமல், எனவே கூடாது. ஆனால் அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ள இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதை வாகனத்துக்கு எடுக்கிறோம்ல, எடுக்காமல் வாகனம் ஓட்ட முடியாது, அதை எடுத்துக்கொள்ளலாமா? ஆனால் பணம் வந்த பிறகு, பணம் ஏன் வருது, வரவே செய்ய லைஃப்பில் மட்டும்தான் வரும். பணம் வந்த பிறகு நான் செலுத்திய பணத்தை மட்டும் உபயோகித்துக் கொள்ளலாம், அதிகப்படியானது அல்ல. இன்சூரன்ஸ் கட்டு பணம் வந்துச்சுன்னு சொன்னால் லைஃபுக்கு சொல்கிறாங்க, லைஃப் தான் கூடாதுன்னு ஆகிடுச்ச மாதிரி பணம் வந்த பிறகுன்னு பேசுகிறீங்க. நிர்பந்தம் வராத, கட்டாயம் கிடையாது. கட்டாயம் அது கூட புரிதல் கிடையாது. கட்டாயம் எதில் வரும்னு கேட்டால், அந்த திருப்பி வராத விஷயத்தில் கட்டாயம் வரும். வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, அந்த ஒரு வருஷத்துக்கு உடனே கட்டிட்டீங்க, ஒரு விபத்தும் ஏற்படலை, நீங்கள் வந்து அடுத்த வருஷத்துக்கு கட்டணும். அந்த காசு போனது தான், நீங்கள் மறு வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும். இங்கே திருப்பி வரும்போது அந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கலாமா? அப்படி ஒரு இன்சூரன்ஸ் எங்கடா இருக்குது? லைஃப்பில் தான் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ்லாம் அப்படி இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் அடிப்படை கூட இருந்தாச்சு. லைஃப் இன்சூரன்ஸ் கட்டாயம் இருக்குதா? ஒவ்வொருவரும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் கட்டாயப்படுத்துகிறானா? புரிதல் எவ்வளோ விவரம் கட்டு இருக்காங்கன்னு அது பார்த்துக்கணும். இது தான் 10வாம் அழகிய கடன் அறக்கட்டளைன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி செஞ்சு சமுதாயத்தை கேடு செய்கிறாங்க. நன்மைங்கிற பேரில் என்ன செய்யறான், கேடு. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நீ எதுக்கு கூட ஹராமாக்குற? அப்போ நிர்பந்தத்துக்காக வேண்டி செய்யலாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது நிர்பந்தம் இல்லாமல் இதை செய்யலாம். ஏன்னு கேட்டால், கூடாது என்று சொல்வதற்கு நீ வட்டியை காரணம் காட்டினா வட்டி எங்கே இருக்குன்னு நிரூபித்து காட்டு. இதில் எங்கே வட்டி வருதுன்னு சொல்லு. சூதாட்டம்ங்கிறது எப்படி சூதாட்டம் ஆகுதுன்னு காட்டு. வட்டியும் இல்லை, சூதாட்டம் கிடையாது. நான் விரும்பி என்ன செய்கிறேன், நான் இப்போ 10,000 ரூபா கட்டுறேன், எனக்கு வந்து நோய் வந்துச்சுன்னா நீ பார்த்துக்க, இல்லைன்னா யாருக்காவது இந்த ரூபாய் பயன்படுத்திக்க, அதற்கு அர்த்தம். எனக்கு வேணாம்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அவன் இன்சூரன்ஸ்காரன் என்ன செய்வான்னு நமக்கு தெரிகிறது. அதுக்கு நீ பயன்படுத்திட்டு போடான்னு அர்த்தம். அப்போ நம்ம வேணான்னு கொடுக்குற ஒரு பணத்தை எடுத்து அவன் என்ன செய்கிறான், யாருக்கு வேணும்னு வருது அவனுக்கு செலவழிக்கிறான். இதில் வந்து மார்க்கம் கூடாதுன்னு சொல்வது என்ன இருக்குது? அது மாதிரி கடைகள் இன்றைக்கி வெள்ளம் வந்துச்சு, வெள்ளத்தில் கடைகள்லாம் மூழ்கி போய் 5 லட்சம் 10 லட்சம் எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டுரும். அது திடீர்னு ஒரு வியாபாரி சமாளிக்க இயலுமா? சமாளிக்க இயலாதுங்கிறக்காவே ஹராமாக அடைக்கிறக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன், கூடுதல் தகவலை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அவன் தெருவில் நிற்கணும். இன்றைக்கி கலவரங்கள் எல்லாம் உங்களை நாசமாக்குறான். எதுக்காக வேண்டி? முஸ்லீம் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டான், கலவரங்களை அடித்து நொறுக்கிட்டோம்னு சொன்னால் தெருவில் நிற்பான்னு செய்கிறாங்க. வேறு சமுதாயத்துக்காரனுக்கு அவளே கிடையாது. அவன் கடையை நீ நொறுக்கி போட்டான்னு அடுத்த வாரத்தில் இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கி அந்த கடையை நான் பழையபடி கொண்டு வந்துடுவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கத்தில் தப்பான பத்துவா கொடுத்து வச்சவொடனே உங்களை குறி வச்சு அடிக்கிறான். முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அழிச்சோம்னு சொன்னால் இவங்க வந்து தப்பான இந்த முல்லாக்களுடைய சொல்ல கேட்டுக்கிட்டு இன்சூரன்ஸ் பண்ண மாட்டாங்க. அவனை அழிச்சது அதோடு முடிஞ்சாவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உங்களுக்கு செய்கிறான். அப்போ அந்த மாதிரி கலவரங்கள், மழை, வெள்ளம் இதுக்கெல்லாம் இழப்பு ஏற்பட்டால் சின்ன ஒரு தொகையை இன்சூரன்ஸ் கட்டி வச்சுட்டோம்னு சொன்னால், அந்த இழப்பு வெள்ளம் வந்துச்சா 10 லட்ச ரூபா எங்களுக்கு இழப்பாச்சுன்னு ஆதாரத்தை காட்டினீங்கன்னு சொன்னால் அந்த தொகையை உங்களுக்கு என்ன செய்வான், அவன் ஆய்வு பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு மதிப்பீடு போட்டு ஒரு 75% வந்துடும், திருப்பி கிடைச்சிடும். அந்த மாதிரி செய்வதன் மூலமாக மார்க்கமும் தடுக்காத ஒன்றை ஹராமாக்குவதன் மூலமாக சமுதாயத்தை சந்தையில் நிப்பாட்ட பார்க்குறாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்காமல் தெருவில் நின்றுட்டு போ, அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க செய்கிற வேலையினால என்ன ஆகுது, மார்க்கத்தில் உள்ளது சொல்லுங்கப்பா. இது நவீன காலத்து பிரச்சனை, நேரடியாக வட்டியில் அது சொல்ல முடியாது. நவீன காலத்து பிரச்சனை என்று சொன்னால் அதை விலைக்கு நீங்கள் புரிந்து என்னென்ன வகையில் அது குற்றமாக ஆகிறது என்று புரிய வைத்து நீங்கள் ஃபத்வா கொடுக்க மாட்டீங்க, நம்பரை போட்டு விட்டுற வேண்டியது. 240 பிரகாரம் இது ஹராம் எப்படின்னா என்ன அர்த்தம்? அது பள்ளிவாசல் எழுதி வச்சுக்கிறாங்க. பள்ளிவாசலே தப்பான ஃபத்வா வைக்கிற மக்கள் வழி கெடுக்கிறது. இது ஒரு சாணவாசி கேட்டிருக்காரு.